இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷனில் மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி வந்துட்டு எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். அதுக்கு clarity.microsoft.com அப்படின்ற வெப்சைட்க்கு வந்துட்டு நம்ம லாகின் வந்துட்டு பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு இதில் கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைன்இன் டு கூகுள் வந்துட்டு கொடுத்துட்டு நம்மளோட யூசர் ஐடி மூலமாக லாகின் வந்துட்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு வெப்சைட்க்கு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து மானிட்டர் பண்ண போகிறோமா இல்லை மொபைல் ஆப்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே கேட்கும். இப்போ நம்ம வெப்சைட் அப்படின்றதுனால வெப்சைட் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட நேம் வந்துட்டு இங்கே என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெப்சைட்டோட யூஆர்எலோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே நம்ம என்டர் பண்ணலாம். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டைப் வந்துட்டு கேட்கும். அதில் நம்ம ரீடைல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஆட் நியூ ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி வந்துட்டு லாகின் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இன்ஸ்டால் மேனுவலி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்மளோட கோடு வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த கோடை நம்ம இங்கே வந்துட்டு காப்பி பண்ணிட்டு நம்ம டேஷ்போர்டில் இருக்கிற மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி கீழே அந்த டாகிள் எனேபிள் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி இன்டெகிரேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது மூலமா நம்மளோட சைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்கலாம்.